ஜெய் வாராகி, என் அன்பு குழந்தையே, என்னுடைய தங்கமே, நீ எல்லா விஷயத்தையும் பார்த்து பார்த்து செய்கிறாய். தெய்வத்திற்கு என்ன வேண்டும், பூஜையின் போது என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது. சில சமயம் ஒரு பூஜை உனக்கு தெரியவில்லை என்றால் நீ என்ன செய்வாய், நான் இதை செய்கிறேன், நீ இதை செய்வாயா என்று உனக்கு தெரிந்தவர்களிடம் நீ கலந்து ஆலோசித்து ஒரு பூஜையை நல்ல முறையில் செய்கிறாய். ஆனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று நீ பார்த்தாயா? என்னை கவனிக்கிறாய் அல்லவா? அதுபோல உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் அந்த பூஜை சமயத்தில் என்ன செய்கிறார்கள் என்பதை நீ கவனிக்க வேண்டும். பூஜை சமயத்தில் நீ யாரை நோக்கி வணங்குகிறாயோ அந்த தெய்வமானது உன் வீட்டில் இருக்கும். அப்பொழுது நீ என்ன செய்ய வேண்டும்? தேவையில்லாத சத்தங்களை குறைக்க வேண்டும். தேவையில்லாமல் அழுகை சத்தங்களோ தேவையில்லாத பேச்சுக்களையோ நீ குறைக்க வேண்டும். அந்த நேரத்தில் யாரிடமும் பேசக்கூடாது, எந்த ஒரு சத்தமும் வரக்கூடாது. உன்னுடைய பூஜையின் மந்திரம் மட்டுமே அந்த தெய்வத்திற்கு கேட்க வேண்டும். அதே போல வாசலில் காலணிகளை கலட்டி விடுவது, அதை ஓரமாக போடாமல் அதை நேராக போடுவது, வாசலுக்கு நேராக கூட்டும் பொருளை போடுவது, இது போன்ற விஷயங்களை எல்லாம் நீ செய்வதினால் உன் வீட்டில் சில தடைகள் ஏற்படுகிறது. தங்கமே, உன்னுடைய அழுகைக்கும் கண்ணீருக்கும் இதுதான் காரணம். எவ்வளவுதான் தெய்வத்தை வணங்குகிறேன், ஆனால் எந்த தெய்வமும் என்னை தேடி வரவே இல்லையே என்று நீ சொல்கிறாய் அல்லவா? நீ தெய்வத்தை வணங்குவதை விட யார் யார் என்னென்ன செய்கிறார்கள் என்று பார்த்த பிறகு பூஜை அறையில் உட்கார்ந்து நீ மந்திரத்தை சொன்னால் நன்றாகவே இருக்கும். வாசலுக்கு நேராக காலை நீட்டி போட்டு உட்காருவது, இது போன்றெல்லாம் விளக்கேற்றிய பிறகு செய்யக்கூடாது என்பது தெரியாதா? அதுபோல விளக்கேற்றிய பிறகு வீட்டில் இருக்கும் பணத்தை வெளியில் கொடுக்க கூடாது என்பது உனக்கு தெரியாதா? தெரிந்தும் எதற்காக சில சமயம் இதை செய்கிறாய்? சிலர் உன்னிடம் வந்து வெள்ளி செவ்வாய் ஒரு இனிப்பான தாருங்கள், இல்லை ஏதாவது ஒன்று, வெள்ளி செவ்வாய் இதையெல்லாம் பார்க்காமல் எனக்கு சீனி தாருங்கள், உப்பு தாருங்கள், எனக்கு இதை தாருங்கள், அதை தாருங்கள் என்று சொன்னால் எதற்கு தருகிறாய்? அவர்கள் நாளை பேச மாட்டார்கள் என்றா? எல்லாம் தெரிந்தே தவறு செய்கிறாய். இதெல்லாம் செய்யக்கூடாது, நான் சொன்ன அனைத்தையும் செய்யக்கூடாது என்று உனக்கு தெரியும். ஆனாலும் இதை நீ செய்கிறாய். கேட்டால் கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் தப்பாக நினைத்துக் கொள்வார்களே என்று. நினைத்து கொள்ளட்டும், நாளை கேட்க மாட்டார்கள் அல்லவா? நீ கொடுத்தால் இதே போலதானே கேட்பார்கள். உன் வீட்டில் செல்வம் இருக்க வேண்டும் அல்லவா? உன் வீட்டில் இருக்கும் லக்ஷ்மி அங்கு செல்ல வேண்டும் என்று உனக்கு ஆசையா? நீ உன் வாழ்க்கையில் போராடுகிறாய், ஆனால் எதற்காக எல்லாவற்றையும் தருகிறாய்? தங்கமே, ஒவ்வொரு விஷயத்திலும் லக்ஷ்மி குடியிருக்கிறார். அந்த லக்ஷ்மியை நீதான் பார்த்து கொள்ள வேண்டும். ஒரு உதாரணத்திற்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு உறவினர் வீட்டுக்கு நீ சென்றிருக்கிறாய். அப்பொழுது அவர்கள் தானே உனக்கு சாப்பாடு வைப்பார்கள், உன்னை அவர்கள் தானே பார்த்து கொள்வார்கள். அப்பொழுதுதானே உனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒரு உறவினர் வீட்டுக்கு செல்லும் பொழுது நீயே சாப்பாடு போடுவது, நீயே அனைத்து வேலையும் செய்வது, உன்னை கண்டு கொள்ளாமல் இருப்பது, இப்படியெல்லாம் இருந்தால் உனக்கு பிடிக்குமா? பிடிக்காது. உடனடியாக வந்து விடுவாய் அல்லவா? அதே போலத்தான் லக்ஷ்மி வீட்டிற்கு வந்தால் அதை பார்த்து கொள்ள வேண்டும். லக்ஷ்மி எப்பொழுது வீட்டுக்கு வருகிறது என்பது நமக்கு நன்றாகவே தெரியும் அல்லவா? அது போல உன் வீட்டு லக்ஷ்மியை நீ பார்த்துக்கொள். யாருக்கும் பங்கு போடாதே. பொழுது போன நேரமோ இல்லை சாதாரண நேரமோ யாராவது உப்பு புளி இது போன்ற விஷயங்கள், லக்ஷ்மி கடாட்ச விஷயங்களை பொருட்களை கேட்டால் நீ தராதே. இல்லை என்ற ஒரு வார்த்தை போதும், மறுநாள் கேட்க மாட்டார்கள். இந்த வாராகி உன் வாழ்க்கையில் சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ளும் பொழுது உன் வாழ்க்கையில் நீ சகல லக்ஷ்மி கடாட்சயத்தையும் நீ அனுபவிக்கிறாய். இந்த வாராகியானவள் உனக்கு என்னென்ன தர வேண்டும் என்று நினைக்கிறேனோ அது அனைத்தையும் நீ பெறுகிறாய். என்னை அலட்சியம் செய்யும் பொழுது உன் வாழ்வில் எதுவுமே நடக்காமல் போகிறது. சரிதானே நான் சொல்வது? புரிந்து கொள். புரிந்து கொண்டு வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து கொள். நிச்சயம் நல்லது நடக்கும். உனக்காக என்றுமே நான் இருக்கிறேன் என்பதை மறந்து விடாதே. ஜெய் வாராகி.